விஜயா தன்னோட மனசுல இருக்க கஷ்டத்தை எங்க பார்வதி கிட்ட சொல்றதுக்காக வீட்டுக்கு வர, அதே நேரம் சிந்தாமணியுமே அங்க பார்வதியோட வீட்டுக்கு வராங்க. மாஸ்டர், என்ன மாஸ்டர், என்ன ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி விஜயா கிட்ட கேட்க, அது வந்து என் குடும்பமே இப்போ சுக்குநூறா செதறி கிடக்கிறத நினைக்கும் போது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி என்ன அந்த பூக்காரி எங்க வீட்டுக்கு பண்ணிட்டான்னு தெரியல. அவ இல்லைனாலே வீட்டில் யாருமே சந்தோஷமா இருக்கவே மாட்டேங்கிறாங்க. மாஸ்டர், இதுக்கா இவ்வளோ வருத்தப்படுறீங்க? கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும், இதுவே பழகிடும், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி விஜயா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் இங்க சிந்தாமணிக்கு அந்த சாமியாடி பொம்பளை ஃபோன் பண்றத பார்த்ததும், இவ எதுக்காக இந்த நேரத்துல ஃபோன் பண்றா? இது மட்டும் இந்த விஜயாவுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனையாயிடும். மாஸ்டர், ஒரு நிமிஷம், நான் போய் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி இங்க தன்னோட ஃபோனை எடுத்துக்கிட்டு வெளியே வர, இங்க சாமியாடி பொம்பளை கிட்ட, எதுக்காக இப்போ எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க, என்ன விஷயம், சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கேட்க, என்ன மேடம், நான் எதுக்காக ஃபோன் பண்ணுவேன்? நீங்க தானே சொன்னீங்க உனக்கு எப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ எனக்கு நீ ஒரே ஒரு ஃபோன் பண்ணு, உனக்கு நான் வந்து பணத்தை கொடுக்குறேன்னு. மேடம், இப்போ எனக்கு குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாடி பொம்பளை சொல்ல, இங்க பாரு, என்கிட்ட பணம்லாம் இப்போ இல்லை, நீ என்ன அடிக்கடி பணம் கேட்டால் என்னால் கொடுக்கவா முடியும்? என்ன மேடம் இப்படி பேசுறீங்க? உங்களுக்காக ஒரு குடும்பத்தையே களைச்சி விட்டுருக்கேன், இப்போ எனக்கு பணம் கொடுக்க போறீங்களா இல்லையா? அப்படி இல்லைன்னா சொல்லுங்க, நான் இப்பவே போய் அந்த மீனா கிட்ட நீங்க சொன்ன எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிடுறேன் அப்படின்னு சிந்தாமணி கிட்ட அந்த சாமியாடி பொம்பளை பிளாக்மெயில் பண்ண உடனே இங்க சிந்தாமணியோ, என்ன, என்னையே நீ பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கியா? என்னையே மிரட்டுறியா? இந்த சிந்தாமணி யாருன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும் மேடம், அதனால தான் சொல்கிறேன். நான் அந்த மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் உண்மை சொல்லக்கூடாதுன்னா எனக்கு ஒரு 1,00,000 ரூபாய் பணம் உடனே தேவைப்படுது. சீக்கிரமாக பக்கத்தில் இருக்க பொன்னியம்மன் கோவிலுக்கு வந்துருங்க, நான் அங்கே காத்துக்கிட்டு இருப்பேன், கொஞ்ச நேரம் தான் காத்துக்கிட்டு இருப்பேன், அப்படி இல்லைனா நான் போய் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க, இவ வேற சரியான இம்சை பண்ணுறா. இவகிட்ட நம்ம எதுக்காக தான் பணம் எப்போ தேவைப்படுதோ கேளுன்னு சொல்லி வேற தொலைஞ்சிட்டோம். இவ வேற அடிக்கடி ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கா. முதல்ல கட் பண்ணி தொலையணும். சரி, நாம போய் எப்படியாவது பணத்தை கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவெடுத்த சிந்தாமணி நேரா இங்க பார்வதி வீட்டுக்குள்ள வந்து, மாஸ்டர், எனக்கு ஒரு மண்டபத்துல இருந்து கால் பண்ணியிருக்காங்க, ஏதோ பூ டெக்கரேஷன் ஆர்டர் வந்திருக்கான், அதனால நான் போய் அந்த ஆர்டரை வாங்கணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா கிட்ட போய் சொல்லிட்டு சிந்தாமணி வேக வேகமா கார் எடுத்துக்கிட்டு அங்க பொன்னியம்மன் கோவிலுக்கு போறாங்க. ஏய், என்ன கோவில் வாசல்லே நின்னுகிட்டு இருக்க? யாராவது பார்த்து தொலைய போறாங்க, சீக்கிரம் கோவிலுக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல நின்னுகிட்டு இருந்த அந்த சாமியாடி பொம்பளைய இங்க சிந்தாமணி அழைச்சுக்கிட்டு அந்த கோவிலுக்கு உள்ள போறத அங்க பக்கத்துல பூ கட்டிக்கிட்டு இருந்த இங்க சந்திராவோ, அதாவது மீனாவோட அம்மா பாத்துறாங்க. என்ன இது, இந்த சிந்தாமணி எதுக்காக அந்த சாமியாடி பொம்பளைய கூட்டிட்டு போனோம்? இந்த சாமியாடி பொம்பளை கிட்ட சிந்தாமணி எதுக்காக பேசணும்? இல்லையே, எது தப்பாப்படுதே? ஒருவேளை இந்த சாமியாடி பொம்பளைய வச்சுதான் மீனாவை குடும்பத்திலிருந்து பிரிக்கணும்னு இந்த சிந்தாமணி பண்ணியிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தோட யோசிச்சுக்கிட்டு இருந்த சந்திரா அங்க மீனாவுக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ மீனா, எங்க இருக்க மீனா? அம்மா, நான் கடையில பூ கட்டிக்கிட்டு இருக்கேம்மா, என்னம்மா விஷயம்? ஏய், நான் உன்கிட்ட ஒன்று சொல்றேன், உனக்கு எப்படி தோணுதுன்னு பாரு. என்னம்மா? அந்த சிந்தாமணி இருக்குல்ல, அதான் உனக்கு எதிரியா மண்டபத்தில் ஆர்டரெல்லாம் வாங்குவாங்களே, அவங்க ஏதோ ஒரு சாமியாடி பொம்பளை மாதிரி இருக்கு, அந்த பொம்பளையை கூட்டிக்கிட்டு இந்த கோவிலுக்குள்ளே போகிறாங்கடி, அதான் நம்ம கோவில் தான், நான் பூ கட்டுறனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சந்திரா சொல்ல, அம்மா என்னம்மா சொல்கிற? ஏய், ஆமாண்டி, சீக்கிரமா வா அப்படின்னு எங்கள் சந்திரா பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் ரோகிணிக்கு சிந்தாமணி ஃபோன் பண்ணதுனால அங்கே ரோகிணியுமே கோவிலுக்குள்ளே போகிறத இங்கே சந்திரா பார்த்துடுறாங்க. ஏய் மீனா, நான் சந்தேகப்பட்டது உண்மையாகவே ஆயிடுச்சு. இதோ அந்த ரோகிணி கூட இந்த கோவிலுக்குள்ள போறா. ஒருவேளை இவங்க 3 பேரும் ஏதோ சதி திட்டம் பண்ணி உன்னை அந்த வீட்டுக்குள்ள இருந்து அனுப்பியிருப்பாங்களோ, எனக்கு அதுதான் சந்தேகமா இருக்கு. நீ சீக்கிரமா மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு இங்க கோவிலுக்கு வயேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சந்திரா ஃபோன் பேசிட்டு வைக்க, கொஞ்ச நேரத்துல அங்க மீனாவுமே முத்துவுக்கு ஃபோன் பண்ணி தன்னோட அம்மா இப்படி சொன்னாங்க, சீக்கிரமா நம்ம கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மீனா சொல்ல, உடனே முத்து இருந்துகிட்டு, என்ன மீனா, அத்தை சொல்றது உண்மையா? அந்த சிந்தாமணி எதுக்காக அந்த சாமியாடி பொம்பளைய நம்ம வீட்டுக்கு அனுப்பணும்? ஒருவேளை அந்த ரோகிணியும் சிந்தாமணியும் கூட்டு சேர்ந்திருப்பாங்களோ? சரி மீனா, அத்தை சொல்றது உண்மைனா நான் இப்ப உடனே வரேன். நான் மட்டும் வரல, வீட்டுக்கு போய் அப்பாவையும் கூட்டிட்டு வரேன். ஏன்னா ஆதாரத்தோட அப்பா கிட்டேயும் சரி அம்மா கிட்டேயும் சரி எதுவாக இருந்தாலும் அம்மாவுக்கு கண்ணு முன்னாடி காட்டினாதான் அம்மா புரிஞ்சுப்பாங்க. இப்பவே நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க முத்து வேக வேகமா வீட்டுக்கு போய், அப்பா அப்பா எங்க இருக்கீங்க, சீக்கிரமா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து கூப்பிட, உடனே அண்ணாமலை இருந்துகிட்டு, என்னடா முத்து, எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு வர, ஏதாவது பிரச்சனையா? இல்லப்பா, எல்லாத்தையும் நான் போற வழியில சொல்றேன், சீக்கிரமா என் கூட வாங்க. அம்மா எங்க?
முக்கியமா அம்மாவை தான் கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, என்னங்க என்னாலலாம் எங்கேயும் வர முடியாது. எதுக்காக இப்ப இங்க வந்து தாம் தூம்னு கத்திக்கிட்டு இருக்கான்? இப்பதான் நான் பார்வதி வீட்டுக்கு போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் ஆகுது. அதுக்குள்ள இவன் எங்க கூப்பிடுறான்? இவன் கூப்பிடுற இடத்துக்குலாம் நான் வந்தாகணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா சொல்ல, சரிப்பா, நான் ஏன் எதுக்குன்னு இவங்க கிட்ட சொன்னாதான் இவங்க வருவாங்கண்ணா. நான் சொல்றேன், அந்த சிந்தாமணி தான்ப்பா அந்த சாமியாடி பொம்பளையே நம்ம வீட்டுக்கு அனுப்பி மீனாவை வீட்டை விட்டு அனுப்பணும்னு ஏதோ திட்டம் போட்டு பக்காவா பிளான் பண்ணி வச்சிருக்கு. ஆமாப்பா, மீனாவோட அம்மா கோவில்ல பூ கட்டிக்கிட்டு இருக்கும்போது அங்க அந்த சிந்தாமணியும் சாமியாடி பொம்பளை கூடவே ரோகிணியும் பார்த்தாங்களாம். அதனால நாம இப்ப போனோம்னா அவங்கள கையும் களவுமா கோவிலே வச்சு பிடிக்கலாம்ப்பா. அம்மாவுக்கு எப்பவுமே அந்த சிந்தாமணியை தூக்கி தலை மேல வச்சுக்கிட்டு பேசுறது தானே வேலை. அவங்க கூட இன்னமும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்துகிட்டு தானே இருக்காங்க. அதனால அந்த சிந்தாமணியை பத்தி அம்மா புரிஞ்சுக்கிட்டோம். என் மீனா எப்பவுமே ராசியானவன் தானு அம்மாவுக்கு புரியணும். நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, உடனே அண்ணாமலையோ, விஜயா வா விஜயா நாம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்ல, என்னங்க உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இவன் தான் ஏதேதோ வந்து ஒளறிக்கிட்டு இருக்கானா? இவனை போய் நம்பிட்டு கோவிலுக்கு போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் வரமாட்டேன். நீங்க போறீங்கன்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்ல, விஜயா இங்க பாரு, ஒழுங்கா இப்போ என் கூட வர வா அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா எங்க விஜயாவை அழைச்சிக்கிட்டு முத்து அண்ணாமலையும் விஜயாவையும் அழைச்சிக்கிட்டு நேரா கார்ல அங்க சொன்ன மாதிரியே பொன்னியம்மன் கோவிலுக்கு போறாங்க. அங்க வாசல்லையே பூ கட்டிக்கிட்டு இருந்த எங்க சந்திரா வேக வேகமா வந்து, ஏ மீனா வா மீனா, இதோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அந்த சிந்தாமணியும் சாமியாடி பொம்பளையும் உள்ள போனாங்க. பின்னாடியே ரோகிணியும் உள்ள போச்சு. என்ன எதுன்னு தெரியல. நான் உள்ள போய் பார்த்தேன். 3 பேரும் எது பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்க கண்ணில் படக்கூடாதுன்னு மறுபடியும் வெளியே வந்துட்டேன். இன்னமும் உள்ளதான் இருக்காங்க. சீக்கிரமா போங்க மாப்பிள்ள, போங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு எங்க சந்திரா சொல்ல, அம்மா அப்பா வாங்கப்பா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாருமே அங்க கோவிலுக்குள்ள போக, இன்னொரு பக்கம் ரோகிணியோ சிந்தாமணி கிட்ட, ஆண்டி என்ன ஆண்டி, என்ன எதுக்காக இங்க வர சொல்லி இருந்தீங்க? ஆமா, இந்த பொம்பளை எதுக்காக இங்க வந்து நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ரோகிணி கேட்க, வாப்பா ரோகிணி, இங்க பாரு, உனக்காக தான் மீனாவை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக இவங்களை வச்சு நான் அந்த விஜய கிட்ட போய் சொல்ல வச்சேன். இப்போ இந்த பொம்பளை என்கிட்ட பணத்தை கேட்குது. நான் எப்படி அடிக்கடி பணத்தை கொடுக்க முடியும்? என்கிட்டயும் பணம் இல்லை. இங்க பாரு, நீ உன்கிட்ட இருக்க பணத்தை எடுத்து இந்த பொம்பளை கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி சொல்ல, ஐயோ ஆண்டி என்ன ஆண்டி சொல்றீங்க? எனக்கே வீட்டுக்கு வாடகை இல்லாம பணம் இல்லாம நானே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் நீங்க எனக்கு உதவி பண்ணீங்க. இப்போ என்னடானா பணம் கேட்குறீங்களே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்ல, நான் என்ன பண்ணுறது, உனக்கு உதவி செய்ய போய் கடைசியில் என்கிட்ட அப்பப்போ இந்த பொம்பளை பணத்தை கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்ல, ஆண்டி நீங்கள் வேணா ஒன்று பண்ணுங்க, இந்த ஒரே ஒரு தடவை இவங்க கிட்ட பணத்தை கொடுங்க, இவங்க கேட்குற பணத்தை கொடுங்க, அதுக்கப்புறம் கூட இந்த பணம் எல்லா பணமும் சேர்த்து கணக்கு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நான் திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பேசிக்கிட்டு இருக்க. உடனே எங்கள் சிந்தாமணி அந்த சாமியாடி பொம்பளையை பார்த்து, சரி இந்த ரோகிணியை பார்த்தாலும் எனக்கு பாவமாக தான் இருக்கு. இந்த ஒரு தடவை உனக்கு நான் இந்த 1,00,000 ரூபாய் பணத்தை கொடுப்பேன். இங்கே பாரு, மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணி பணம் வேணும், நான் இல்லைனா போய் மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் உண்மையை சொல்லிடுவேன், விஜயா கிட்ட உண்மையை சொல்லிடுவேன்னு ஏதாவது என்னை பிளாக்மெயில் பண்ணுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இந்த சிந்தாமணி யாருன்னு நீ பார்க்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த சிந்தாமணி சொல்ல, உடனே சாமியாடி பொம்பளையோ, என்னம்மா நான் என்னம்மா பண்ணுறது, வயிற்று பொழப்புக்காக நீ சொன்னதுக்காக ஏதோ ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு போய் சொன்னேன். அதே மாதிரி இப்போ அந்த மீனாவையும் அந்த விஜயா வீட்டை விட்டு துரத்திட்டால, நான் போட்ட நாடகம் அப்படி. இங்கே பாருமா, இதுக்கப்புறம் எனக்கு பணம் எப்பயாவது தேவைப்பட்டதுன்னா வருவேன், வராமலாம் இருக்க மாட்டேன். இப்போதைக்கு எனக்கு 1,00,000 ரூபாய் தேவைப்படுது, அதை மட்டும் கொடு. இதோட ஒன்று ஒரு 2-3 மாசத்துக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த சாமியாடி பொம்பளை சொல்ல, உடனே சிந்தாமணியோ அந்த பணத்தை எடுத்து அங்கே இருந்த சாமியாடி பொம்பளை கிட்ட கொடுக்க, பின்னாடியே அங்கே முத்து கூட்டிட்டு வந்த அண்ணாமலை, விஜயா, மீனானு எல்லாருமே அதிர்ச்சியோட அவங்க பணம் கொடுக்கறதையும் வாங்குறதையும் பார்த்துடுறாங்க. அப்பா பார்த்தீங்களாப்பா, மீனா ராசி இல்லாதவ அப்படி இப்படின்னு சொல்லி அந்த சாமியாடி பொம்பளை சொல்லிச்சுன்னு சொல்லி மீனாவை வீட்டை விட்டு அம்மா துரத்துனாங்க. பாருங்க உண்மை என்னன்னு இப்ப தெரியுதா? பாருங்கம்மா, நீங்களே பாருங்க அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே இங்க விஜயாவோ அங்க சிந்தாமணி பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு, ஏய் சிந்தாமணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா குரல் கொடுக்க, இங்க விஜயாவோட குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்த சிந்தாமணிக்கோ அப்படியே அதிர்ச்சியா இருக்கு. கூடவே நின்னுக்கிட்டு இருந்த ரோகிணியும் அங்க விஜயாவை பார்த்ததும் அதிர்ச்சியாக, விஜயாவோ ரொம்ப கோபத்தோட சிந்தாமணி கிட்ட வந்து, என்ன சிந்தாமணி இதெல்லாம்? என்கிட்ட பார்வதி வீட்டில் நீ என்ன சொல்லிட்டு போன? மண்டபத்தில் பூ ஆர்டர் வாங்கணும்னு சொன்னேன். ஆனால் கடைசியில் இந்த சாமியாடி பொம்பளைக்கிட்ட நின்றுக்கிட்டு பணத்தை என்னமோ விலை பேசிக்கிட்டு இருக்க.
அப்போ நீ தான் இதுக்கெல்லாம் காரணமா? மீனாவை வீட்டை விட்டு துரத்தணுங்கிறதுக்காக தான் நீ இப்படியெல்லாம் நாடகத்தை நடத்தினியா? சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சிந்தாமணியை பார்த்து பேச அங்க இருந்த சாமியாடி பொம்பளையோ தப்பிச்சு போக பார்க்க உடனே முத்து வேக வேகமா போய் அந்த சாமியாடி பொம்பளைய தரன்னு இழுத்துக்கிட்டு வந்து அங்க விஜயா முன்னாடி நிக்க வைக்க விஜயாவோ அந்த சாமியாடி பொம்பளைய ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க. சொல்லு, சிந்தாமணி சொல்லிதான் இப்படியெல்லாம் பண்ணியா? எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சாகணும். முத்து, நீ போலீஸுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்ல, ஐயோ போலீஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிடாதீங்கம்மா, சத்தியமா சொல்கிறேன், உண்மை என்னன்னா இந்த மாதிரி விஜயா வீட்டில் போய் நீ மீனா இருந்தா கண்டிப்பாக அவங்க புருஷனுக்கு ஆபத்து, தாலிக்கு ஆபத்துன்னு என்னை போய் சொல்ல சொன்னாங்க. அதனால தான் நானும் போய் சொன்னேன். என்னை மன்னிச்சிடுங்கம்மா, என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியாடி பொம்பளை சொல்ல உடனே சிந்தாமணியோ இங்கே விஜயாவை பார்த்து, ஆமாம் விஜயா, நான் தான் பண்ணேன். இதெல்லாம் எதுக்கு பண்ணனா? இதோ நிற்கிறாளே ரோகிணி தான் என்னை பண்ண சொன்னா. ஐயோ ஆண்டி, என்ன ஆண்டி சொல்கிறீங்க? நான் உங்களை பண்ண சொன்னேனா? ஆமாம் ரோகிணி, நீ தானே சொன்ன இந்த மாதிரி நான் அந்த வீட்டை விட்டு வந்ததுக்கு காரணம் மீனா தான். அந்த மீனா வீட்டை விட்டு போனாதான் நான் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும்னு என்கிட்ட சொல்லி நீ தானே கஷ்டப்பட்ட. உனக்காக தானே நான் உதவி பண்ணேன். இப்போ என்னமோ நீ தப்பு பண்ணாத மாதிரி ஒதுங்கிக்கிற அப்படின்னு சிந்தாமணி சொல்ல உடனே முத்துவோ அங்கே கை தட்டிக்கிட்டே வந்து, தெரிஞ்சு போச்சு, நீங்க 3 பேரும் சேர்ந்து கூட்டு களவாணியா இருந்து என் அப்பாவை வண்டி ஏற்றி கொலை பண்ண முயற்சி பண்ணாதான் என் அம்மா எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே துரத்துவாங்க மீனாவன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பக்காவா திட்டம் போட்டு பண்ணியிருக்கீங்க. இப்பயாவது தெரியுதாமா உங்களுக்கு? சிந்தாமணி சிந்தாமணின்னு தூக்கி தலை மேலே வச்சுக்கிட்டு ஆடுவீங்களே, பாருங்க, நீங்களே அவங்கள பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து சொல்ல அங்க மீனாவோ இங்க நடந்த எல்லாத்தையும் நினைச்சு அதிர்ச்சியோட நின்றுகிட்டு இருக்க அண்ணாமலையோ அங்க விஜயாவை பார்த்து, என்ன விஜயா இதெல்லாம்? இந்த சிந்தாமணி கூட சேராத பழகாதன்னு உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஆனா என் பேச்ச ஒரு தடவை கூட கேட்காம இப்ப பாரு, மீனாவை நீ தப்பா எடுத்துக்கிட்டு மீனாவை வீட்டை விட்டு அனுப்பியிருக்க. என்ன ரோகிணி இதெல்லாம்? நீ தப்பு பண்ண, வீட்டை விட்டு போயிட்ட. இதுக்கு மீனா எப்படி காரணமாக முடியும்? மீனா எங்க வீட்டு மருமக. என்னைக்கா இருந்தாலும் உண்மை ஜெயிக்கும். மீனா மேல எந்த தப்பும் இல்லை. மீனா எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வீடு சந்தோஷமான வீடா மாறுச்சு. விஜயா, இப்பயாவது அந்த சிந்தாமணியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டியே, முதல்ல மீனாவை உன் வாயை திறந்து வீட்டுக்கு வான்னு சொல்லு, மீனா வருவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அண்ணாமலை சொல்ல இங்க விஜயாவோ மனசு திருந்தி, மீனா என்னை மன்னிச்சிரு, நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க மீனாவை விஜயா வீட்டுக்கு கூப்பிடுறாங்க.